3 மணி நேரத்தில் எப்படி சார் பாசிபிள்? ஹெல்த்து நல்லாயிடும்னு சொல்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி எல்லாம் போயிடும்னு சொல்கிறீங்க, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீந்துரும்னு சொல்கிறீங்க. காமெடி பண்ணுறீங்களே சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சில பேர் நம்பாமல் இருக்கலாம். இஸ் இட் பாசிபிளா அப்படின்ற சில செல்ஃப் டவுட் இருக்கலாம். வி பீப்புள் திங்க் சம்திங், இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் த 3 ஹவர்ஸ்ன்னு தான் நான் சொல்ல போகிறேன். உடல் பரிசோதனை. நம்ம உடலை நம்மளே பரிசோதனை பண்ண போகிறோம். நம்ம உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து எவ்வளவோ லேர்ன் பண்ணுறோம். நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ், மைண்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? த ரூட் காஸ் ஃபார் த எவல்யூஷன். ஒரு விஷயம் உருவாகணும், ஒரு சக்தி உருவாகணும்னாலுமே நம்ம உடல் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டூ உடல் பரிசோதனை. பரிசோதித்து உங்களுக்கான நோயை நீங்களே யூ ஆர் கோயிங் டு க்யூர். அடுத்து நோய்கள் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் ஓம்கார மந்த்ரா. இது என்ன சார் மந்திரவாதி மாதிரி பேசுகிறீங்க? சத்தியமாக நான் மந்திரவாதியோ டாக்டரோலாம் கிடையாதுங்க. ஐ எம் அ காமன் ஹியூமன் பீயிங், அ நார்மல் மேன் வித் எக்ஸ்ட்ராடினரி டிசையர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ திஸ் இஸ் மீ அப்படின்றப்ப ரெண்டாவது ஓம்கார மந்த்ரா. இதை நம்ம குறிப்பிட்ட டயத்தில் எனர்ஜி, எஃபர்ட், டைம் போட்டு வி ஹாவ் டு டூ. இதுதான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. எனர்ஜி, எஃபர்ட், டைம் இதை போட்டு நம்ம பண்ணால் போதும். வில் பி ஹெல்த்து, நமக்கு தேவையான விஷயங்கள், நமக்கு எந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராக்ரஸ் தேவைப்படுதோ வில் பி கெட்டிங் இட் வித் தட் மந்த்ரா. தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கிறப்ப எவ்வளோ வெகுலையாக, அவ்வளோ ஜாலியாக நம்ம வில் பி நேச்சுரலாக, எளிமையாக அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம இருந்திருப்போம். ஆனால் வளர வளர டூ மெனி ஸ்டப்ஸ் இன் அவர் பிரெயின், பாடி, மைண்ட் எல்லாத்துலேயும் போட்டு குப்பையாக கொட்டி வச்சுருக்கோங்க. அதனால் அந்த யூனிவர்ஸுக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷனே விட்டு போயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ எப்படி மறுபடியும் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகிறது, அந்த கம்யூனிகேஷன் வே எப்படி? யூனிவர்ஸ் எப்போவுமே என்ன சொல்லணும்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கொடுக்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்றதான் யூனிவர்ஸோட ஒரு அமேசிங் ஒரு மந்த்ரானே சொல்லலாம். பட் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது நம்ம இதை உட்காந்து ஆய்வு பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வில் பி ஃபிகரிங் அவுட் யுவர் சேலஞ்சஸ் இன் லைஃப். திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் 3 hours. இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் நிறையா கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃபுக்கு. கோ அண்ட் ரெஜிஸ்டர் நவ். பாய்.